காலபுருஷன் ராசி தலைமையான ராசி, முதன்மையான ராசி, முதல் ராசி, வெற்றிகளை தன்னுடைய வசப்படுத்த வேண்டும் என்ற செயல்பாடுகளில் எப்பொழுதும் தன்னுடைய சிந்தனையை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார்? கடந்த காலங்களில் ராகு கேது பகவானால் நீங்கள் ஏற்பட்ட சில துன்பங்கள், சில பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ராகு பகவான் கடந்த 1.5 வருட காலமாக ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு 12ஆம் இடத்திலும், கேது பகவான் மேச ராசிக்கு 6ஆம் இடத்திலும் அமர்ந்திருந்தார்கள். அப்போ இந்த 1.5 வருஷமாக நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நிதானமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க முடியல. வெளுத்ததெல்லாம் பால். யாரெல்லாம் நம்பி நான் ஏமாந்தேன்னா அந்த 1.5 வருஷத்தில் அதிகமாக ஏமாந்துட்டேன். ஏற்கனவே சனி பகவான் உங்களை ஒரு 2.5 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதில் ராகுகேது பகவானுமே 1.5 வருஷமாக உங்களை வச்சு செஞ்சிட்டாங்க. ஸோ அப்போ இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் உண்மையாக பாசமாக அக்கறையாக யார்கிட்டலாம் பழகுனீங்களோ அதில் 80% போலியான நபர்கள் என்பதை இப்போ நீ உணர்ந்திருப்பீங்க. உங்களுடைய மனதார ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அடா பாவியெல்லாம் உன்னை நம்பியா நான் இவ்வளோ தூரம் உண்மையான பாசம் வச்சேன், என்னையவே நீ ஏமாற்றிட்டியாடா, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய என்னையவே ஏமாற்றிட்டியாடா, அப்போ நான் ஒரு மனசார ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு அதிகமான மன அழுத்தம் தான் அந்த 1.5 வருஷமாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான மன அழுத்தம். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்காண்டி வாங்கின கடன் ஒரு பக்கம் இருக்கும், நீங்கள் ஊராருக்காண்டி வாங்கி கொடுத்த கடன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது ரியலாகவே நம்மளுடைய மேசராசிக்காரங்க நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நம்ம சில வார்த்தைகள் நம்ம சொல்லும்போது ஆமான்னு சொன்னனால நம்ம வீடியோ சொல்கிறோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு கடன் சுமைகளை அதிகமாக கொடுத்து உங்களை லாக் பண்ணி இருப்போமா இருக்கிற இடத்த விட்டு போவோமாங்கிற சூழ்நிலைலாம் மேசராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த 2023லேருந்து 25க்குள்ளே இந்த பிறந்த வருஷம் வரையும் நான் பட்ட பாடம் வெளியே சொல்ல முடியாதையா, வெளியே சொன்னால் ராஜாவாக கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு ராஜா எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா அவர் ராஜா. அதே மாதிரி தான் மேச ராசிக்குன்னு ஒரு ராஜ குணம் இருக்கும், ராஜ அங்கீகாரம் இருக்கும். தன்னுடைய செயல்பாடு எப்பயுமே யாரையும் குறைச்சி நம்மளை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் செயல்படுற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் எண்ணம் கொண்ட நபர்கள் தான் நீங்கள். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கே இவ்வளோ பிரச்சனைங்கும் போது நீங்கள் வெளியே சொன்னால் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், மற்றவங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்கிறக்காண்டி மனசுக்குள்ளேயே நீங்கள் போட்டு போராடி இருப்பீங்க. ஸோ இந்த போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி ஏற்கனவே சனி பகவான் ஒரு ரிலீஸ் கொடுத்துருக்காரு. மார்ச் எண்ட்லேருந்து என்ன பண்ணுறாரு, உங்களை பார்க்குறத நிறுத்திட்டார். அவருடைய பார்வை மூலமாக உங்களுக்கு ரொம்ப தாக்கம் கொடுத்தாரு. ஸோ அந்த வீடியோ சனி பேச்சில் பேசியிருப்பேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அதுலேயும் நிறைய விஷயங்கள் புரியும். ஸோ அப்போ சனி பகவான் இந்த மாற்றத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ ராகு கேது பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது, ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு செல்கிறார். 11ல் இருந்த சனி பகவான் 12ஆம் இடத்துக்கும், 12ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கும் இடமாற்றம் அடைவது போல கிரக பயிற்சிகள் மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ அதே போல் கேது பகவான் எங்கே இருக்காருன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தவர் இந்த மே மாதம் 18ஆம் தேதி எங்கே வர்றாருன்னா கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே நுழைகிறார். அப்போ சிம்ம ராசிக்குள்ளே 5ஆம் இடத்தில் கேதுவும் 11ஆம் இடத்தில் ராகுவும் பயிற்சி ஆகும்பொழுது இந்த 1.5 வருட காலம், இந்த கிட்டத்தட்ட 18 மாதங்கள் என்னென்ன நன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கும்போது, பொருளாதார விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு. பல நாட்களாக நீங்கள் கொடுத்த பணம் கூட வராமல் இருக்கலாம். ஒரு ஆளுக்கு யாருக்காவது உதவின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வராமல் தடையாகவே இருக்கும். இன்றைக்கி தரேன், நாளைக்கு தரேன், அடுத்த வாரம் தரேன். ஸோ ஏதோ ஒரு விஷயம் சொல்லி உங்களை டைவெர்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அந்த பணம் வந்தால் நீங்கள் தப்பிச்சிடலாம், ஆனால் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது. அப்போ பொருளாதார விஷயங்களில் உங்களுக்கு பணம் கைக்கு அப்பாடி நான் கவலைப்படலையா, இப்போ தான் நான் ரிலாக்ஸாக இருக்கேன், எனக்கு ஒரு மன நிம்மதி இருக்குது, பணம் இல்லைங்கிற சூழ்நிலை இல்லாமல் என்கிட்ட பணம் கொஞ்சமாச்சும் என்னுடைய தேவைக்கு இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையை உங்களுக்கு ராகு பகவான் ஏற்படுத்தி தருகிறார். அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், பாவ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற
ராகு பகவானோ அல்லது கேது பகவானோ 3, 7, 11 உட்காந்தா ஒரு ஏற்றமான சூழ்நிலை உண்டு. யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் கேது 11 உட்காந்தாங்கன்னா அவங்க என்னைக்கா ஒரு நாள் நல்லா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள். யாருக்கு கேது 11ஆம் இடத்துல இருக்கோ அவங்க கட்டாயமாக கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. கேது 11ஆம் இடத்தில் அமர்ந்த ராசிக்காரர்கள், லக்ன ரீதியாக 11ஆம் இடத்தில் அமர்ந்த ராசிக்காரர்கள் உறுதியாக அவர்கள் வாழ்க்கையில் பல பேருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அதாவது வாழ்க்கை பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஆற்றலும் மிகப்பெரிய ஒரு திறமையும் அவங்களுக்கு இருக்கும். எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்கிற செயல்பாடு உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கிரகங்களுடைய வலிமை அதிகம். ஸோ அந்த தன்மை இப்போ நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. மேசராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்வதனால நீங்கள் இவ்வளோ நாளாக என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு சந்தோஷம் கிடைக்க மாட்டீங்க, இந்த சந்தோஷம் கிடைச்சா போதியா, இந்த மகிழ்ச்சி கிடைச்சா போதியா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிகமான ஆசைகள் நிறைவேறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்க போகிறார். இவ்வளோ நாளாக உங்களுடைய நட்பு, உங்களுக்கு உண்மையான நட்பாக இருந்தவர் எதிரியாக இருப்பார். இனிமேல் அந்த எதிரி என்ன பண்ணுவார்னா உங்கள்கிட்ட பணிஞ்சு வந்து நிற்பார். ஐயா மன்னிச்சுக்கோ, உன்னுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிறாம நான் இவ்வளோ நாளாக உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், நான் கூடவே இருந்து உன்னை துரோகம் பண்ணிட்டேன், என்னை மன்னித்து விடுன்னு உங்களுடைய துரோகிகள் உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு வாய்ப்பாக உண்மையாக ராகு பகவான் கேது பகவான் கொடுப்பார்கள். இனிமே மேசராசிக்காரங்களை எவ்வளோ பெரிய கொம்மனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மாவீரனாக இருந்தாலும் சரி ஏமாற்ற முடியாது. அதே போல் அடக்குமுறையில் ஆள முடியாது. உறுதியாக இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு இந்த அடக்குமுறையை உடைத்து ஆளும் திறமையை கொடுப்பதற்கான சூழ்நிலைகளை கொடுக்க போகிறது. வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் பதவி உயர்வுக்காண்டி உட்காந்து காத்திருப்பீங்க. பதவி உயர்வு கிடைச்சிடாதா, கிடைச்சா ஒரு சம்பளம் கூடிரும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த அங்கீகாரத்தை நம்ம பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த செயல்பாடு இப்போ கிடைக்க போகுது. பதவி உயர்வு உறுதியாக உண்டு. ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றத்தோடு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷனாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல இருப்பதற்கான வாய்ப்பு 60% தான் இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் ப்ரொமோஷன் ஆகி வெளிநாடு போவதற்கான சூழ்நிலையெல்லாம் ராகு பகவான் உறுதியாக கொடுப்பார். கடுமையாக உண்மையாக தன்னுடைய உழைப்பின் மூலமாக முன்னேற நினைக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு கௌரவம் எல்லாமே இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்க போகுது. நீங்கள் காட்டு சொல்லிட்டு போகிறீங்க அது கிடைக்கும் இது கிடைக்குங்க, எங்கெங்கே கிடைக்கி நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு யாரும் மேசராசிக்காரர்கள் சொல்வதாக இருந்தால் உறுதியாக சொல்கிறேன், 20-30% இந்த கிரக பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு. 70% தான் உங்களுடைய சுய ஜாதகம். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் அல்லது தசாபுத்திகள் உங்களுக்கு ஏதாவது சாதகமான சூழ்நிலை இல்லைன்னா தான் நான் சொன்ன விஷயங்கள் நடைபெறுவதில் தடுமாற்றமோ தாமதமோ ஏற்படும். இல்லைன்னா கட்டாயமாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. நல்லா யோசிச்சு பாருங்கள். கடந்த 2.5 வருஷம் 1.5 வருஷம் இந்த 2 பாயிண்ட்டுமே நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். யாருக்கெல்லாம் உண்மையாக நடந்துச்சுன்னு நினைக்கிங்களோ இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. நடந்தது என்றால் தயவு செய்து உங்களுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கருத்தை சொல்ல தான் நிறையவே நம்ம வீடியோ பார்ப்பாங்க. சரி, இவ்வளோ நல்ல விஷயம் சொல்லிட்டோமே, இவங்க வேறு பாவகிரகம் சர்ப்ப கிரகம் சொல்லிட்டோம். ஸோ இவங்க என்ன பாதிப்பை கொடுப்பாங்க? எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு கடக்கும்பொழுது நன்மையும் இருக்கும், பாதுகாப்பான விஷயமும் தீமைகளும் இருக்க தான் செய்யும். ஸோ எது நன்மையோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். எது பாதுகாப்பான விஷயமோ அதுக்கு என்ன பண்ணணும்னா முன்கூட்டியே முன்யோசனைகள் செய்துக்கணும். அதனால தான் பாதுகாப்புங்கிற விஷயத்தையும் நம்ம உள்ளே சொல்கிறோம். ஸோ பாதுகாப்பு அப்படின்னா தவறான நபர்களுடன் பழக்க வழக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கவே கூடாது. ஒருத்தன் குடும்பத்தை கெடுக்க நினைக்கான், அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுங்க. ஒருத்தன் வந்து பெண்களை தவறான பாதையில்
கொண்டு போய் அவர்களை வந்து ஏமாத்தன்னு நினைக்கானா அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் உங்கள் கூட பார்ட்னர்ஷிப்பில் இருந்துக்கிட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணுறாங்கன்னா அவங்கள உடனே கட் பண்ணுங்கள். இதெல்லாம் இன்னுமே தெரிய வரும், யார் என்னன்னு தெரிய வந்துடும், கவலைப்பட வேண்டாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிக்கணும். கூட்டு தொழில் பண்ணுவதாக இருந்தால் 2 பேர் ஜாதத்தையும் ரொம்ப தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கோங்க. பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சமாச்சும் முழு அக்கறை செலுத்தி பார்ட்னர்ஷிப்பில் என்ன நடக்கு, உங்களுடைய பார்ட்னர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ லாபம் வருது அப்படிங்கிறத அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக செக் பண்ணுங்கள். இந்த 1.5 வருஷம் மேச ராசிக்காரங்க உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் என்ன பிஸ்னஸ்னாலும் சரி, ஷேர் மார்க்கெட்னாலும் சரி, என்ன பிஸ்னஸ்னாலும் சரி, உங்கள் அக்கௌண்ட்ஸை பிங்கர் டிப்பில் வச்சுருந்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஒரு ரூபாயே கிடையாது. காசு அள்ளி கொட்டும். நான் 2ஆம் இடத்துல இருந்த குரு விலகிட்டார், 3க்கு போயிட்டார். பணம் எங்கெங்கெல்லாம் கொடுத்து வச்சிங்களோ, எங்கெல்லாம் பணத்துக்காண்டி எதிர்பார்த்தீங்களோ, பதவி உயர்வுக்காண்டி எதிர்பார்த்தீங்களோ, ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபத்தை எதிர்பார்த்தீங்களோ, அனைத்து விதமான செயல்பாடுகளையும் ராகு பகவான் கொடுக்க ரெடியாக இருக்கார். ராகு பகவான் கொடுக்க ரெடியாக இருக்கார். ஆனால் என்னென்னா உங்களுடைய அபிலாசைகளை தூண்டுறதுனால கொஞ்சம் பொறுமையாக பொருளாதார விஷயங்களில் பர்ஃபெக்டாக யோசி செஞ்சிங்கன்னா வெற்றி உண்டு. அதேபோல் கேது 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால என்னென்னா கொஞ்சம் அதிகமாக ஓவர் ஆஃப் திங்கிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை முடிவெடுப்பீங்க, பலபடியாக என்ன பண்ணுவீங்க, மாற்றிடுவீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அந்த சூழ்நிலைகள் வருது அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, முடிஞ்சளவு உங்களுக்கு உடையப்பட்ட உங்களுடைய உரிமைப்பட்ட நபர்கள், உண்மையான நபர்கள்ட்ட ஐடியா கேட்டு செய்யுங்க, தப்பு கிடையாது. யாரோ ஒருத்தவங்கள்ட்ட கேட்காதீங்க. முன்பின் தெரியாத நபர்களிடம் எக்காரணத்தை கொண்டு கருத்துக்கள் மேசராசிக்காரர்கள் கேட்கவே கூடாது. உங்களுக்கு உடைமைப்பட்ட உரியப்பட்ட உங்களை புரிந்து கொண்டு உண்மையான நபர்கள்ட்ட மட்டும் அறிவுரை கேளுங்க. உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க முடியும். அதே போல் மேசராசிக்காரங்களுக்கு காதலில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பை கேது பகவான் கொடுப்பார். கேது 5ல் உட்கார்ந்தாருன்னா ஒரு தடை உண்டு. அது என்ன தடைன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்படலாம். ஸோ அப்போ காதல் பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையான காதலுக்கு வழிபாடு என்றைக்குமே என்ன பண்ணும், ஒரு பலன் அளிக்கும். போலியான தவறான காதலுக்கு நீ என்ன உருண்டு சாமி கும்பிட்டாலும் சரி, நீ வானத்திலேருந்து குளிச்சு போய் சாமி கும்பிட்டாலும் சரி பலன் அளிக்காது. அப்போ நான் சாமி கும்பிடுங்க, காதலுக்காண்டி நீங்கள் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லி நீங்கள் போய் சாமி கும்பிட்றீங்கன்னா, ஒரு உண்மையான ஆண் பெண் பாசத்தில் உண்மையான அன்பு இருந்தால் நீங்கள் இப்போ சொல்கிற வழிபாடு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். தேவைக்காக யூஸ் பண்ணுற ஆணோ அல்லது பெண்ணாக இருந்தால் நீங்கள் உளுந்து கும்பிட்டாலும் கிடைக்காது. சரியா? அப்போ காதலில் கவனமாக இருக்கணும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தணும். காதலில் பிரச்சனை வராமல் தப்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் உள்ள சுக்கிர பகவானை வழிபாடு செய்யும். உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் சுக்கிர பகவான் இருப்பார். ஸோ அங்கே உள்ள சுக்கிர பகவானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் போய் வழிபாடு செய்யணும். அப்படி இல்லைன்னா பெருமாள் கோயில் போக முடியல, பக்கத்தில் சிவன் கோயில் தான் இருக்குன்னா நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானை கரெக்டாக சுக்கிர ஓரையில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா காதல், உண்மையான காதலுக்கு இணைவு ஏற்படும். இல்லைன்னா கட்டாயமாக பிரிவு உண்டு. மேசராசி என்பவர்களுக்கு கட்டாயமாக காதலில் பிரிவு ஏற்படுவதற்கான சூழ்நிலை உண்டு. ஓகே, இவ்வளோ ஒரு பாதுகாப்பான விஷயங்கள் சொல்லிட்டோம். இப்போ பொதுவாகவே இந்த ராகுகேது பயிற்சியப்போ மேசராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில், ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும்னா என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, திருநாகேஸ்வரன் போய் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் வழிபாடு செய்வது மூலமாக சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் உறுதியாக ராகு பகவானும் கேது பகவானும் கொடுப்பார்கள் என கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.